அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சுவிசேஷம் பரவுவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கான நம்முடைய பங்கு என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் கட்டுவதற்கு கருவிகளாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தி வருகிறார். நம்மை கொண்டுதான் இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தப் போகிறாரு. நம்மை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். கர்த்தர் அப்படிதான் செயல்படுறார். கர்த்தரால டைரக்ட்டா செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா முடியும். ஆனா, அதுதான் நாம. அவருடைய செயலாற்றும் சக்திகளாக, அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும் மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்? தேவ ராஜ்யத்தை நாம் நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்கிறார்? அப்படின்றதெல்லாம் நம்ம நெறைய பார்த்திருக்கிறோம். அவருடைய பார்ட்ட நம்ம நெறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவர் நமக்கு என்னென்ன அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு, என்னென்ன ஆளுமையை கொடுத்திருக்கிறாரு, என்னென்ன வல்லமையை கொடுத்திருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சார் அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவு எப்பொழுதுமே இருக்கு. ஆனா, நாம என்ன செய்யணுன்ற ஒரு இதுல, அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நாம தெளிவா இருக்கிறோமான்னு கேட்டா, அங்க தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரங்கள்ல தவற விட்டுடுறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும்போது, ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தனிப்பட்ட நபர், எப்படிப்பட்ட வாழ்வியலை அவங்க வாழணும் அப்படின்றத மனதுல வச்சு, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க எப்படி கையாளணும், எப்படி அத ஹேண்டில் பண்ணணும், எப்படி அ அத எதிர்கொள்ளணும் அப்படின்ற அநேக காரியங்கள மனதுல வச்சு இந்த நிருபத்தை எழுதினாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் இந்த நிருபத்துக்கு நம்ம டைட்டில் குடுக்கும்போது, கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பியர் நிருபம் அப்படின்ற டைட்டில் இதுக்கு நம்ம குடுத்திருக்கிறோம். இங்க 2ஆம் அதிகாரத்துடைய துவக்கத்துல அவர் சொல்றாரு, "என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்குங்கள்." இதுதான் இந்த இப்ப நம்ம கடந்த சில செய்திகளிலும், இன்றைக்கும் இந்த நிருபம் முடியிற வரைக்கும், இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முடியிற வரைக்கும், ஆ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷத்தை எப்படி நிறைவாக்குவது? அப்படின்றது தான் நம்ம அ பார்க்க போகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷம்ன்றது எதுல அடங்கியிருக்கு? அவர் இப்ப இந்த நிருபத்தினுடைய சரித்திர ரீதியான பின்னணி எல்லாம் நமக்கு தெரியும். அவர் எந்த விதத்துல வாழ்ந்தாரு, என்ன ஒரு கடினமான காலகட்டத்துல இருந்தாரு, அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து அதுல தெளிவா இருக்கிறோம். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்கிரவுண்ட் நமக்கு நல்லா தெரியுது. அந்த சூழ்நிலை மத்தியில அவர் வந்து அந்த கடினமான காலகட்டம் விலகி சென்றா நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்ற நோக்கத்துல இந்த இடத்துல இப்படி சொல்றாரா? இல்ல எனக்கு வந்து சில தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்ட்டு இங்க சொல்றாரா? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்னோட சந்தோஷத்தை நீங்க நிறைவாக்குங்கள். அப்படின்னு இந்த நிருபத்திலே இந்த சந்தோஷம்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஆனா நீங்க சூழ்நிலைய பார்த்தீங்கன்னா, எழுதினவரும் ஒரு நல்ல ஒரு அ ஒரு நம்ம நெனைக்கிற அளவுல ஒரு இதெல்லாம் இருந்தா நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. அப்படின்னு நம்ம சில இதுல நம்ம ஒரு ஒரு ஐடியா வச்சிருப்போம்ல. அப்படி அவரும் இல்ல. மக்களும் அப்படி இல்ல. மக்களும் ரொம்ப கடினமான காலகட்டத்துல இருந்தாங்க. நம்ம இத சரித்திர ரீதியான பின்னணியில அணுகும்பொழுது நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்ன்றாரு. சந்தோஷமா இருக்கிறேன்ட்டு அவரு இருந்தும் காமிச்சிருக்கிறாரு. என்னோட சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்குங்கள் அப்படின்ட்டு அன்னைக்கு பிலிப்பிய திருச்சபைய பார்த்து சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு இதை வாசிக்கின்ற ஒவ்வொரு திருச்சபையும், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு மனிதனும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்தோஷம்ன்றது தேவோட ராஜ்யம் விரிவடைகிறது என்ற சந்தோஷம். என்ன சூழ்நிலை எப்படி வேணா இருந்துட்டு போகுது. விஷயம் என்ன வேணா ஆயிட்டு போகுது. என்னென்ன காரியங்கள் எப்படி வேணா போயிட்டு போகுது. எல்லாத்தையும் கர்த்தர் நன்மையா மாத்துவார். கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக மாற்றுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா, நீங்க அந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எப்படிப்பட்ட கருவிகளா இருக்கீங்க? இப்ப ஒரு ஒரு மரத்த வெட்டுறோம்.
மரத்த வெட்டுறோம் அப்படின்னா, அந்த மரத்த வெட்டுவதற்குன்ட்டு சில கருவிகள நம்ம பயன்படுத்துவோம். நல்லா ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒரு ஆலமரத்த வெட்டுறதுக்கு ஒரு பிளேடு எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெட்டிட்டு இருக்க மாட்டோம். வெட்டுமான்னு கேட்டா வெட்டும். சின்ன இம்பாக்ட் ஆகும். வெட்டவே வெட்டாதுன்னு கிடையாது. ஒரு பெரிய ஆலமரம், பெரிய அரச மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போய் ஒரு கீறுறீங்கன்னா, சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு கோடு தான் விழும். இத வச்சே நான் வந்து இந்த மரத்த வெட்டிருவேன்னு நெனச்சா, ரொம்ப கஷ்டம். இல்ல? அது பண்ண முடியாது. அது இம்பாக்ட் மட்டும் தான். சின்ன சின்ன ஒரு இம்பாக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். இன்னைக்கு தேவோட ராஜ்யம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் நம்மளை கருவியாய் பயன்படுத்துறாரு. ஆனா, நாம எப்படிப்பட்ட கருவியா இருக்கிறோம்? செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை. நாம எப்படிப்பட்ட கருவிகளா இருக்கிறோம் அப்படின்னா, இம்பாக்ட் தான். சின்ன சின்ன அந்த பிளேடு ஒரு மரத்த எப்படி இம்பாக்ட் பண்ணுமோ, அதே போல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நம்மளால ஒரு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். நம்மளோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா, அங்க அங்க என்ன அதுக்கான ரிசல்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கோடு தான் விழுது. ஆனா, ஆதி அப்போஸ்தலர்கள் தேவன் ராஜ்யத்தை எப்படி கட்டுனாங்கன்னா, அவங்க வந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் செயின்ஸா மாரி வச்சாங்கன்னா, சர்ருன்னு எப்படி ஒரு மரத்த அப்படியே ஒரு ஒரு செகண்ட்ல அப்படி கட் பண்ணுதோ, அதே போல அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் தேவன் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர்கள் பயன்பட்ட விதம்ன்றது பயங்கர விதத்துல இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய தோமா நம்முடைய அப்போஸ்தலன் இருக்கார்ல, இந்திய தேசத்துக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டின, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்த நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய தோமா, இந்தியா வந்துகிட்டு இருக்கும்பொழுது படகு அவர் வந்த அந்த கப்பல் அ பழுதாயிருச்சு. உடனே ஓமன் அந்த அரபிக்கடல் ஓரம் வந்துட்டு இருக்கும்போது படக அவருடைய கப்பல வந்து பழுது பார்க்கறதுக்கு ஓமனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க ஒரு சர்ச்ச பில்ட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் அ ஒரு ரிப்பேருக்கு கொண்டு போய் நிறுத்தின இடத்துல சர்ச்ச கட்டிட்டாரு. சர்ச்ச கட்டாருன்னா ஒரு பில்டிங் கட்டுறது மாத்திரம் அல்ல. அங்க மக்கள ஏற்படுத்திட்டாரு. சபைய ஏற்படுத்தினார்னா, அங்க ஒரு பில்டிங்க கட்டுறதுன்றது ஒரு ஒரு விஷயம் இல்ல. மக்களை ஏற்படுத்திட்டாரு. அந்த திருச்சபை வந்து அவ்ளோ ஒரு பெரிய திருச்சபையா, பெரிய சரித்திரம் அ சரித்திரத்தில அநேக காரியங்களை நிறைவேற்றின ஒரு திருச்சபையா அந்த திருச்சபை இருந்திருக்கு. அதனுடைய சில வரலாற்று ஆய்வுகள்லாம் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, அ தேடி பாருங்க. அத தேடி போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கு. அப்ப அவங்க எப்படிப்பட்ட கருவிகளா இருந்தாங்க அப்படின்னா, தாக்கத்தை ஏற்படுத்துகிற கருவிகளா இருந்தாங்க. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றின கருவிகளா இருந்தாங்க. அந்த தாக்கம் நோக்கத்தை நிறைவேற்றுது. நம்மளுடைய தாக்கம் நோக்கத்த நிறைவேத்தல. அதனாலதான் இன்னைக்கு பல ஊழியர்கள் இருக்காங்க. பல சபைகள் இருக்கு. பல காரியங்கள் இருக்கு. ஆனா தேசம் சந்திக்கப்படுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்கு. நம்மளால கொண்டு போக முடியல. ஏன்? நம்மளுடைய தாக்கம் தேவனுடைய நோக்கத்த நிறைவேத்தல. ஏன்னா, நாம் அப்படிப்பட்ட கருவிகளா இல்ல. கர்த்தர் பயன்படுத்தும் கருவிகள் நாம. ஆனா, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? பலனற்றவர்களா இருக்கிறோம். ஒரு திடனற்றவர்களா இருக்கிறோம். செய்யும் வேலைய அந்த வேலையில தாக்கத்தை உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பக்குவம் அடையாதவர்களா நாம இருக்கிறோம். இங்க இந்த 2ஆம் அதிகாரத்துல நம்மை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய இம்பாக்ட்ன்றது பெரிய இம்பாக்ட்டா இருக்கும். நாம செய்ய வேண்டிய வேலைய, நாம் எடுத்த முயற்சிகள, நாம நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள, நாம கொண்டு போறதுக்கு இந்த 2ஆம் அதிகாரம் வந்து நம்மள வழிநடத்தும். இங்க அவர் சொல்றாரு ஒரு வசனம் நம்ம வாசிச்சோம்னா, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும், இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும், ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிடத்துல இருக்க கடவது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம கட்டுவதற்கு நம்மை டெவலப் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன்.
நம்மளை வளர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மள மெருகேற்றணும், நம்மள பக்குவப்படுத்தணும், நம்ம கூர்மை உள்ளவர்களாய் மாத்தணும். தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவு, அதாவது நோக்கத்தை நிறைவேற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவு நாம பக்குவம் அடையணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம இன்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறோமான்னு கேட்டா, நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்துறோம். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா, அந்த கருத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய தாக்கம்ன்றது போதுமான அளவு இல்ல. கர்த்தர் விரும்பும் அளவு இல்ல. நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணல. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்களை கண்டவர்கள் கிறிஸ்துவை கண்டார்கள். அதனால சுவிசேஷம் பிரபலம் அடைஞ்சுச்சு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நம்மை பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கல. அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படின்றத இங்க சொல்றாரு. சொல்லிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணும்ல. நமக்கு நம்ம பக்குவம் அடைவதற்கு, நம்ம வளர்வதற்கு, நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம வளர்ந்து ஏறுவதற்கு ஒரு மாடல் இருந்தா நமக்கு என்ன எப்படின்னா ஒரு 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 கயிறு இருக்கிற மாரி. அத புடிச்சுட்டு மெதுவா மேல ஏறி வர மாரி, நாம இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளர்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள காமிக்கிறாரு. யார் அந்த எக்ஸாம்பிள்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் காமிக்க முடியாது. இங்க பயங்கரமா காமிக்கிறாரு. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து அதெல்லாம் நம்ம கடந்த செய்திகள்ல நம்ம தெளிவா பார்த்துட்டோம். திரும்பி அதுக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க அது அது ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புறேன். அவரு அவ்வளவு மகிமையான தேவனா இருந்தும் எல்லாவற்றையும் உதறி தள்ளி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மாம்சத்துல வெளிப்பட்டார். அடிமையின் ரூபம் எடுத்தார். இப்ப நாம நமக்குள்ள இருக்கிற பெருமைகள், நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எனக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு தெரியுமா? நான் எப்படிப்பட்ட பின்னணியில இருந்து வரேன் தெரியுமா? என்னைய பார்த்து அவன் எப்படி சொல்லிட்டான் தெரியுமா? இப்படி நெறைய விஷயங்கள் என்ன ஆயிருது, தேவனுடைய நோக்கத்த கெடுத்து போடுது. தேவனுடைய நோக்கத்த குலைச்சு போட்டுருது. தேவனுடைய நோக்கத்த நிறைவேற்ற விடாம பண்ணிருது. இப்ப நாம் அப்படிலாம் வாழக்கூடாது. இதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியா காமிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவ ஒரு முன்மாதிரியா காமிச்சு, அந்த அவரை பின்பற்றுவதற்கான சில காரியங்கள நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. சொல்லிட்டு, ஆதலால் 12ஆம் வசனம். நீங்க அப்படியே தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா 6ஆம் வசனத்திலிருந்து அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தெளிவான ஒரு காரியங்களை நமக்கு எடுத்து காமிச்சிட்டு அவருக்கு நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியை காமிச்சிட்டு இப்ப அடுத்து யாரை காமிக்கிறாருன்னா அவரை காமிக்கிறாரு. தன்னை எடுத்துக்காட்டா காமிக்கிறாரு. தன்னை ஒரு முன்மாதிரியா காமிக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13ஆம் வசனத்துல, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவே மற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இப்ப தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எல்லாவற்றையும் எப்படி போட்டிருக்கு? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். சில நேரத்துல நம்ம முறுமுறுக்கிறோம். நம்ம கடந்த செய்தியில அதான் நம்ம கடைசியா முடிச்சோம்.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியில இருந்த மக்கள், அதானே அவங்களுக்கு எகிப்திலிருந்து கானான் நோக்கிய பயணம்ன்றது எப்படிப்பட்டது? ஒரு விசுவாசி, இரட்சிப்படைந்த விசுவாசி நித்தியத்தை அடைவதற்கான ப்ராசஸ் தான் அந்த விடுதலை பயணம். அதுக்கு நம்ம ஒரு ஒரு திருஷ்டாந்தமாய், ஒரு முன் அடையாளமாய், ஒரு எடுத்துக்காட்டாய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை அடையணும். ஆனா அவங்க அடைஞ்சாங்களான்னு கேட்டா, அடையல. அதுக்கான ரீசன் என்ன? அவங்க முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்து, தர்க்கித்து, தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க என்ன பண்ணாங்க? இழந்து போனாங்க. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்ன்ற பணியில இருக்கிற நம்ம சில காரியங்கள்ல முறுமுறுத்து, தர்க்கித்து, நம்ம வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். நாம ரொம்ப இதுல இருக்கிறோம். அது இருக்கோம், இப்படி இருக்கோம், அப்படி இப்படின்னு நம்மளே நாமே ஒரு பெரிய ஒரு இதுல வச்சுக்கிட்டு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்ன்ற அந்த நோக்கத்த இடிச்சு போட்டுறோம். கட்ட வேண்டிய நாம கலைத்து போடுகிறவர்களாய் மாறிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம சரி செய்ய வேண்டிய இடம் நிறைய இருக்கு. இப்ப இங்க அவர் சொல்றாரு, நான் வீணாக ஓடுனதில்ல, வீணாக பிரயாசப்பட்டதில்ல, எல்லாவற்றையும் கரெக்டா செய்றேன் அப்படின்னு அவரை தன்னை எக்ஸாம்பிள் காமிக்கிறார். இப்ப தேவன் ராஜ்யத்தை கட்டணும், அதுதான் நம்முடைய நோக்கம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அவர் காமிச்ச எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. 2வது அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தன்னை எக்ஸாம்பிளா காமிக்கிறார். நமக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். அவரும் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், அவர் செஞ்சுட்டாரு. இவர் பெரிய அப்போஸ்தலன், பெரிய தெய்வீகமான வரங்களை பெற்ற ஒரு மனுஷன். இவர் செஞ்சாரு. என்னால முடியுமா? நான் ஒரு காமன் மேன். நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவங்களாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வரம் பெற்றவர்கள். அவர் செஞ்சார். தேவன் ராஜ்யத்தை கட்டினார். இயேசு கிறிஸ்து தேவன் அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கான நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி அவர் வாழ்ந்து காமிச்சார்னா, அவர் தேவன். அவரால முடியுது. என்னால முடியுமா? என்னால அது செய்ய முடியுமான்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? அத ஒரு சாக்கு போக்கா நம்ம நினைச்சுக்கிறோம். இங்க அதுக்கும் என்ன பண்ணிட்டாரு, இப்படிலாம் நம்ம பேசுவோம்னு தெரியும். அதனால அடுத்த எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு. அடுத்த எக்ஸாம்பிள் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயுவ காமிக்கிறாரு. ஒரு சாதாரண நம்முடைய பார்வையில நாம எப்படி இருக்கிறோமோ, அதே போல ஒரு சாதாரண மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதாரண மனுஷன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் செயல்பட்டதும் ஒரு மனிதனாக தான் அவர் செயல்பட்டார். ஒரு மனிதனுக்குரிய அதிகாரங்களோட தான் அவர் செயல்பட்டார். ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் அவனுக்கு இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். அவர் என்ன, நான் தேவ தேவத்துவத்தின் வெளிப்பாடும் ஒரு சக்தியாக நான் இருக்கேன். மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் நான் தெரியுமா? அப்படின்ட்டு அவர் எங்கேயாவது செஞ்சிருக்கிறாரா? எங்கேயாவது தன்னை ப்ரொமோட் பண்றதுக்கு, தன்னை பிரபலப்படுத்துவதற்கு, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு எங்கேயாவது அற்புதம் செஞ்சாரா? எங்கேயாவது அவர் தன்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? சுவிசேஷ புஸ்தகங்கள்ல நம்ம ஏதாவது பார்க்கிறோமா அப்படி? அப்படி எதுவுமே அவர் செய்யவே இல்ல. அவர் செஞ்சதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை எப்படிப்பட்ட அதிகாரத்தை மனுஷன் இழந்தவனா இருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே சில காரியங்களை செய்றாரு. யோவான் கடைசியா சொல்லி முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் இன்னும் இருக்கு. அவைகள்லாம் சொல்லப்போனா உலகம் கொள்ளாதுன்னு எழுதிட்டாரு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல கடைசி அதிகாரங்கள்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது யாவையுமே அவர் தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்திற்கென்று, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கென்று, இல்ல தன்னை ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணல, செய்யல. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அதற்கான ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக அதெல்லாம் செய்யறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னன்னா, ஒரு காமன் மேன், சாதாரண ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு மனுஷன். தேவன் எப்பவுமே சாதாரணவர்களை தான் அசாதாரணமானவர்களை மாத்துகிறார். அவர்களை பெரிய விதங்கள்ல கொண்டு போறாரு. பெரிய ஒரு காரியங்களை செய்ய வைக்கிறாரு.
பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வைக்கிறாரு. இங்க தீமோத்தேயுட்ட சொல்லும்பொழுது, அந்த 19லேருந்து 24 வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு பேசேஜ். ஒரு சபை, சபை தலைவர், சபை மக்கள் இவங்களுக்கு இடையான உறவு எப்படி இருக்குன்றத ரொம்ப அ அற்புதமா நம்ம விளங்கிக் கொள்வதற்கு இந்த பகுதிய நம்ம பயன்படுத்தலாம். ஒரு போதகருக்கும், ஒரு விசுவாச மக்களுக்கும் இடையான உறவு எப்படிப்பட்ட உறவு? அப்டின்னா, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவை போன்றது. சில நேரத்துல விசுவாச மக்கள் வயதுல பெரியவங்களா இருக்கலாம். ஆனா, இங்க தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவு போன்றது இந்த உறவு. இங்க தீமோத்தேயு என்றவர் ஒரு வாலிபர். இவர் வந்து ஒரு 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 அவருடைய தகப்பனுடைய ஏஜ்ல இருக்கிற ஒரு ஒரு மனிதன். அப்போஸ்தலனாகிய பவுல். இங்க சொல்றாரு, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்தது போல அவன் செய்றான். நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 19ல அன்றியும் நான் உங்கள் செய்திகளை அறிந்தும் மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் நம்பியிருக்கிறேன். அத அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிப்பதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனேயன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எத்தனை பேர் இருந்தாங்க? அதாவது இந்த இடத்துல, இந்த ரோமாபுரி பட்டணத்துல அனுதினமும் சம்பாஷிக்கிறாங்க. நெறைய பேர் சம்பாஷிக்கிறாங்க. நெறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. நீங்க அ 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில பார்த்தீங்கன்னா, ராயனுடைய அரண்மனையில இருக்கிற யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் அப்டின்ட்டு சொல்றாரு. அப்ப நெறைய பேர் இருக்கிறாங்க அவர்ட்ட. நீங்க ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரத்த எடுத்து வாசிச்சு பாருங்களேன். லிஸ்ட் எத்தன ரோமாபுரி பட்டணத்துல அவருக்கு தெரிந்தவர்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள் எத்தன பேர்ன்ற லிஸ்டே பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா இங்க சொல்றாரு, என்னைப் போல மனதுள்ளவன் அப்டின்ட்டு ஒரு பேர் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்லிட்டேன். ஒரு போதகருக்கும், ஒரு மேய்ப்பனுக்கும், சபைய வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பனுக்கும், விசுவாச மக்களுக்கும் கடமை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான கடமை என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விசுவாச மக்கள். ஏன்னா இப்ப தீமோத்தேயுவ பார்ப்போம். தீமோத்தேயுவ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல ஒரு போதகனுடைய இதுல நம்ம பார்ப்போம். விசுவாச மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? போதகனுக்கு ஏற்ற மனதுடையவர்களா இருக்கணும். அந்த வழி நடத்துகிற மேய்ப்பனுடைய நோக்கத்தை அறிந்து, சித்தத்தை அறிந்து, அந்த ஆர்வத்தை அறிந்து, என்ன காரியத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக, என்ன தரிசனத்திற்காக செயல்படுறாங்களோ, அந்த தரிசனத்தோடு கூட இணைந்து செயல்பட வேண்டியது விசுவாச மக்களின் கடமையா இருக்கு. இது நம்பர்ஸ்ல இல்ல. நெறைய பேரு எல் எல்லா பெரிய திரளான ஜனங்கள் அப்படின்ற இதுல இல்ல. தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் இந்த தீமோத்தேயுவ போல அந்த போதகனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம இருக்கணும். சபையாய் சேர்ந்து கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும். அதாங்க முக்கியம். என்னைப் போல மனதுடையவன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன மனது இருக்கு? சுவிசேஷம் பிரபலமாகணும். அதான் அவருடைய மனது. அத பின்பற்றணும். இன்னைக்கு போதகருடைய மனதை அவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றணும்னு போதகருக்கு ஆடி கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது. அத நிறைவேற்றுகிறதுக்கு எல்லாம் பிரயாசப்படுங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. சமீபத்தில இல்ல. ரொம்ப வருஷமா ஒரு ஒரு மீம்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்குன்னு நெனைக்கிறேன் ஒரு மீம்ஸ். மீம்ஸ்ன்றது ஔவையார் காலத்துல இருந்தே இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு மீம்ஸ் என்னன்னா, சர்ச்சில வந்து பாஸ்டருக்கு வந்து கார் வாங்கணும் அப்டின்னா, எல்லாரும் காணிக்கை போடுங்க அப்டின்ட்டு சொல்லுவாங்களாம். சர்ச்சில வந்து ஜான்ற பிரதருக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்டின்னா எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்களாம். எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு கொஞ்சம் உதவி செய்யுங்களா அப்டின்ற எண்ணம் வராது. ஆனா பாஸ்டருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது தேவைன்னா எல்லாரும் காணிக்கை குடுங்க அப்டின்னு கேட்டு வாங்குற பழக்கம் இருக்குன்ட்டு ஒரு ஒரு மீம்ஸ்ல பார்த்தேன். ரொம்ப பழையது. அது காலங்காலமா வந்து வந்து மாறிக்கிட்டே வந்து இன்னைக்கு ஏஐல எடிட் பண்ணி அதே மீம்ஸ ஏஐல எடிட் பண்ணி வந்திருக்கு. மாறல. ஓலைச்சுவடியிலேருந்து வந்திருக்குன்னு நெனைக்கிறேன் அதெல்லாம். அதுலருந்து இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. அந்த மீம்ஸ் கன்டென்ட் மட்டும் மாறல. ஏன்னா அப்படிதான் நடக்குது. இப்படி போதகருடைய மனதுக்கு ஏற்றபடி நடந்துக்கோங்க அப்படின்னோனே, அவருக்கு என்னென்னலாம் தனிப்பட்ட ஆசைகள், விருப்பங்கள், அவருடைய இதெல்லாம் நீங்க நிறைவேத்துங்க அப்படின்னு கிடையாது. இங்க அவருக்கு அவருக்கு என்ன ஆசை இருக்கணும்? தேவனோட ராஜ்யம் கட்டப்படணும்ன்ற ஆசை அவருக்கு இருக்கணும்.
என்னை போல மனதுடையவன்ட்டு என்னை போல மனதை உடையவன் அவனே என்று அப்படின்னோடனே ஒரு போதகனுடைய மனதை நிறைவேற்றுகிறது ஒரு விசுவாசிகளுக்கான கடமை அப்படின்னு போதிக்கும் பொழுது போதகனுடைய மனது எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம கவனிக்கணும். அவருக்கு என்ன ஆசை இருந்துச்சு? தேவன் ராஜ்யம் கட்டப்படணுன்றதுதான் அவருடைய ஆசை. அதே ஆசை யாருக்கு இருந்துச்சு? அதே தரிசனம் யாருக்கு இருந்துச்சு? தீமோத்தேயுவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு சபை நடத்துகிறவர்கள் அந்த தரிசனத்துல இருக்கணும். தேவன் ராஜ்யம் கட்டப்படணுன்ற தரிசனத்துல இருக்கணும். சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் ராஜ்யம் கட்டப்படணும்ன்ற தரிசனத்தோடு கூட அந்த மனது அங்க இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம். இதற்கு நிறைய நற்கிரியைகள் நம்ம நடப்பிக்க வேண்டியது முக்கியம். யாக்கோபு எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்துல வாசிங்க. யாக்கோபு 2, 15, 16. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆகுங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசம் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செலுத்ததாய் இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. 16 நிறுத்திட்டீங்களா? அடுத்தது 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அதாவது நற்கிரியைகளை குறித்ததான சில வசனங்கள் இதெல்லாம். நாம சபையாக நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாய் நாம இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு ஒரு உதாரத்துவமாக நம்ம ஒரு மனதோடு கூட தேவனுடைய ராஜ்யம் விரிவடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு கூட ஒரு மனதோடு கூட சமுதாயத்துல நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும். இன்னைக்கு சமுதாயத்துல நம்முடைய தேவை நிறைய இருக்கு. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருடைய தேவையும் இன்னைக்கு இருக்கு. ஆனா நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. நம்ம வந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, நீ அங்கிருந்து கத்துக்காத, பூமியிலிருந்து சமுதாயத்திலிருந்து நீ சில விஷயங்களை கத்துக்கிட்டு அது மாதிரி செயல்படாதுன்றதுக்காக தான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற இது. எல்லாத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு சுத்தி நடக்கிற காரியங்களை காணாதவர்களாய், சுத்தி நடக்கிற காரியங்களை கேளாதவர்களாய், அதற்கு தங்களுடைய வாய்ஸை கொடுக்காதவர்களாய், வாய்களை பொத்தி கொண்டு இப்படி நாம இருக்கக்கூடாது. தனிப்பட்ட நபர் ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வதிக்க கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார்ன்ற உணர்வு இருக்கணும். ஒரு சபைக்கு அந்த இது இருக்கணும். எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை, இந்த பகுதியை கர்த்தர் இந்த இடத்தை கொண்டு ஆசீர்வதிப்பார் அப்படின்றது என்னுடைய தரிசனம். இந்த பகுதிக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும், என்னென்ன நன்மைகளை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு என்னால் என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ நானே செய்வேன். இப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க இருக்கிற இடங்கள்ல, இருக்கிற பகுதிகளில் அந்த மக்களை ஆசீர்வதிப்பதற்கென்று, அந்த மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்துவதற்கென்று, அந்த மக்களை விடுதலை ஆக்குவதற்கென்று உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செய்யணுன்ற நோக்கம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நிறைவேற்றுவீங்க. கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவீங்க. நல்ல சமாரியனுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சமாரியன் நற்கிரிகள் நிமித்தம் தேவ ராஜ்யத்தை கற்றாரு. அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம சுயநலமற்றவர்களாக தியாக மனப்பான்மையோடு கூட தேவட ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்ற காரியத்துல நம்ம பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. என்னை போல மனதுடையவன் அப்படின்னும் பொழுது அந்த போதகனுடைய மனதை அந்த சீஷன், அதாவது சீஷன் எல்லாருமே கர்த்தருடைய சீஷர்கள் தான். அவருடைய அடுத்த தலைமுறை, அவருடைய லெகசியை அடுத்து கொண்டு வந்தவர் தீமோத்தேயு. அடுத்த தலைமுறையா இருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்றாரு? அந்த ஆதி அப்போஸ்தலனுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற
தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதே மனது எக்ஸாக்ட்டா அப்படியே இருந்துச்சு. இன்னைக்கு சபைக்கு பெரிய நோக்கம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அந்த நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் அப்படியே யாருக்கு இருக்கணும்? வருகிற ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த 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 ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த ஒரு திட்டம் இருக்கணும். அந்த ஒரு ஆசை இருக்கணும். கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை நமக்கு நிச்சயமா இருக்கணும்ன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தது 2ஆம் அதிகாரத்துல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். அது என்னவென்றால், அதை என்னைப் போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இன்னைக்கு ராஜ்யத்தை ஏன் கட்ட முடியலன்னு தெரிஞ்சிச்சா? சபையால ஏன் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல? நோக்கத்தை நிறைவேற்றும் அளவு தாக்கத்தை ஏன் சபையால கொண்டு வர முடியலன்னா, என்ன பண்றாங்க? மற்றவர்கள் எல்லாரும், அதாவது இன்னைக்கு மற்றவர்கள் எல்லாரும் போது இந்த இடத்துல நம்ம வாழ்கின்ற காலகட்டத்தை போட்டுக்கலாம். எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோமா நம்ம? கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். இன்னைக்கு சபையாக எதுக்கு நம்ம கூடி வரோம்? சபையான நோக்கம் என்ன இருக்கு? எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு அது தேவை, எனக்கு இது தேவை, அதனால கோயிலுக்கு வரேன். இவருக்கு நடத்துற போதகருக்கு என்ன விஷயம் ஆயிருது? இவங்க தலைவலிக்காக ஜெபம் பண்ணா இவங்க ₹100 கொடுப்பாங்க, இவங்க வயித்து வலிக்கு ஜெபம் பண்ணா இவங்க ஒரு ₹100 கொடுப்பாங்க. இப்படி போயிருச்சு இல்ல? அப்படிதானே போயிட்டு இருக்கு. இவங்க இந்த விஷயம் செஞ்சா எனக்கு என்ன லாபம் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. அவங்க என்னன்னா, இவரால எனக்கு என்ன லாபம்? என்னுடைய கஷ்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு இவரை நான் எப்படி பயன்படுத்திக்கலான்ட்டு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு? இவங்க தேவைகளுக்காக நம்ம ஒரு ஆறுதலா 4 வார்த்தை பேசி நல்லா ஜெபம் பண்ணா இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னென்ன வாங்கலான்ட்டு இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சபை சீரழிந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தை குலைத்து போடுகிற இடமா இன்னைக்கு மாறிடுச்சு. சரி செய்யற இடத்துல இருக்கணும்ல. என்ன எப்படி இங்க வசனத்துல எப்படி போட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு நம்முடைய காலத்தை. அப்படி பைபிள் அப்படி பார்க்கும்பொழுது பிக்சர்ல தெரியுது அப்படியே. இன்னைக்கு நடக்கிற இது அப்படியே அந்த வசனத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்படிதானே இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடுறதுக்கு யாருமே விரும்பல. தங்களுடைய காரியங்கள் நிறைவேறுகிறதற்கு, தங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது, தங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு, தங்களுடைய இச்சைகள் நிறைவேறுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை ஊழியம்ன்ற பேர்ல சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வர மக்களும் என்ன பண்றாங்க? அந்த ஒரு மனதை உடையவர்களா அவங்க மாறிட்டாங்க. அடுத்தது இங்க தீமோத்தேயு எப்படிப்பட்டவரா இருக்காரு பாருங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல. இது எப்படி ரிலேட் பண்றது? எப்படி நம்ம காலத்துல ரிலேட் பண்ணலாம்? நம்ம இதுல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெகசியை ஃபாலோ பண்றது. சில நேரத்துல மற்ற மார்க்கங்கள்ல இருக்கும் பொழுது பரம்பரையா நாங்க இதை செய்வோம், அதனால நான் செய்யறேன்னு செய்வாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இது. எங்கள் தலைமுறையா இந்த கோயிலுக்கு நாங்க இதை செய்வோம், இந்த நேரத்துல திருவிழால நாங்க இந்த பங்கை நாங்க செய்வோம், இந்த விஷயத்தை நாங்க செய்வோம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் செய்வாங்க. பாரம்பரியமா சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது எப்படி தகப்பன் செஞ்சாரு, அடுத்து அவரு மகன் செய்யறாரு, அடுத்து அவர் மகன் செய்யறாரு. ஏன்னா தன்னுடைய தகப்பனுடைய ஸ்லாக்கியம், தன்னுடைய தகப்பன் செய்த காரியத்தை நான் செய்யணும்ன்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கு. சபை எப்படிப்பட்ட நோக்கம் இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்ன்ற நோக்கம் சபை இருக்கும் பொழுது, சபை தலைவன் இடத்துல இருக்கும் பொழுது, சபை வழி நடத்துகிற மெய்ப்பு இடத்துல இருக்கும் பொழுது, அந்த லெகசியை ஃபாலோ பண்ண வேண்டியது வருகிற ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கு. ஊழியத்துல நம்மளை இணைத்துக் கொள்றதுன்றது ஏதோ அந்த மனிதனுக்கு உதவி செய்யறதுன்னு கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அந்த லெகசியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கு. நம்மளுடைய உரிமை அது அப்படின்றத யோசிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டணும்ன்றது என்னுடைய உரிமை. அப்படி எங்கேயாவது யோசிச்சிருக்கோமா? என்னைக்காவது நம்ம இது என்னுடைய உரிமைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆனா அது நம்முடைய உரிமை. தேவனுடைய ராஜ்யம் கட்டுவது
அது நம்ம கடமை. நம்ம செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நமக்கு அது கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் எல்லாம் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அதாவது அவரை பத்தி தீமோத்தேயுவை பத்தி சொல்றார். நம்ம அந்த நடந்த சம்பவங்கள அ பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருக்கிறோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரைப் போல மனது இருக்கணும். அவரைப் போல நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அவரைப் போல ஊழியத்தில தன்னை இணைத்துக் கொள்ளுகிறவராய் நம்ம இருக்கணும். ஊழியக்காரனோடு கூட, சபையை வழிநடத்துகிற மேய்ப்பனோடு கூட, சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தகப்பன், பிள்ளைன்ற உறவு அடிப்படையில இணைந்து, இருவருமாய் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அவருக்கு அவர் தரிசனத்துல பார்த்திருப்பார் போல இருக்கு. நம்ம தானே கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். இது கொடிய காலமா இருக்குன்றத 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவரு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. எப்படி எனில் மனுஷர் இப்ப இப்ப இப்போ லிஸ்ட் சொல்றாரு. இது நம்முடைய பார்வையில சோ கால்டு உலகம்ன்றோம், வேர்ல்டுன்றோம்ல, அதுல இருக்கு. அப்படின்னா அதுல ஒரு காரணம், நியாயம் இருக்கு. நியாயம் மீன்ஸ் என்ன? சம்திங் அப்படிதான் இருக்கு. கர்த்தரை அறியாதனால அப்படி இருக்கு. ஆனா இந்த காரியங்கள் சபையில இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதுதான் டேஞ்சரா இருக்கு. இல்ல? எப்படி? மனுஷர் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தமில்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இனங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லவரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இப்ப யார சொல்றாருன்னு புரியுதா? சபையை பார்த்தா சொல்றாரு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து என்ன பண்றாங்களா? அந்த பலனை, தேவ ராஜ்யம் பேச்சுல இல்ல, பலன்ல இருக்கு, செயல்ல இருக்கு. தேவ பக்தின்ற வேஷத்தை தரிக்கிறாங்க. ஆனா தேவ பக்திக்குரிய செயல்களை அவங்க செய்ய மாட்டாங்கன்றத சொல்லிட்டாரு. இந்த காலகட்டத்துல இருக்குதா? இப்ப சொல்லியிருக்காருல்ல, மனுஷர் தற்பிரியராயும் ஆரம்பிச்சு ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னார்ல. இது உலகத்தை பத்தி சொல்றாரு நினைச்சுட்டு இருக்கிறோம். சபையை பத்தி சொல்றாரு. சபையில இருக்கு. அப்படிப்பட்ட இப்ப இன்னொன்னு அதுல இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னா, யாரோட கூட இணைஞ்சிருக்கிறாரு? தீமோத்தேயு உலகத்தோட இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம பார்வையில உலகம்ன்றோமே, அந்த உலகத்தோட இணைஞ்சிருக்கிறாரு. சபை கிறிஸ்தவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோட இருக்கிறவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. ஆனா அப்படி இருக்கிறவங்கள்ல இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் யாரா இருந்துச்சுன்னா, அதை நீ கத்துக்காதப்பா. அதுல இருந்து நீ வெளியே வந்து நீ உன் நடைய பரிசுத்தமாய் காத்துக்கோ. தேவன் ராஜ்யத்தை கட்டுவது உனக்கு என்று கொடுக்கப்பட்ட பணி. இப்ப இதுல வந்து ஒரு சபையில இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒரு ஊழியனுக்கு அவனுடைய தரிசனத்திற்கு தேவன் ராஜ்யத்தை கட்டணுன்ற இதுல எப்படி பின்பற்றணும்ன்றத அந்த ஒரு இதுல நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியனுக்கு மக்கள் வளர்ச்சி அடையணும்ன்ற ஆசை எப்போதுமே இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில மக்கள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே இருக்கிற ஒரு மக்களா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். டெவலப் ஆகணும், கொஞ்சம் வளரணும், ஆராதனை நடத்துகிறவனா இருக்கணும், செய்தி கொடுக்கிறவனா இருக்கணும், ஜெபத்தை நடத்துகிறவனா இருக்கணும், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவனா இருக்கணும். தேவன் ராஜ்யத்தை கட்டணும். அதுக்கு அவனுடைய ஆவிக்குரிய எல்லா வரங்களையும் அவன் பெற்று அவன் வளருகிறவனா அவன் இருக்கணும்ன்ற ஆசை ஊழியக்காரனுக்கு இங்க அவருக்கு இருக்கு. அதனாலதான் அதை சொல்றாரு. 10 அடுத்தது நீங்க தொடர்ந்து வாசிங்க. வீட்டுல போயிட்டு இப்ப 10ஆம் வசனத்துல இருந்து அப்படியே 17 வரைக்கும் வாசிங்கன்னா, சாரி, ஆமா வாசிங்க. 10ல இருந்து 17 வாசிங்க. விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்நியோகியா, இக்கோனியா,
லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். அப்ப நன்றாய் அறிந்திருக்கிறாய்னா தீமோத்தேயும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ற இதுல எல்லா விஷயத்திலையும் கூடவே இருந்து எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இவரும் எல்லா விதத்திலும் வெளிப்படையா இருக்கிறாரு. ஒரு சபையும் சபை ஊழியனும் சபை மக்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இவர்கள் ஊழியத்துல ஃபுல் ஒரு கான்சென்ட்ரேட்டோட என்ன நடக்குது, என்ன எப்படி செய்யணும், என்ன எப்படி இருக்கணும்னு நோக்கத்தோடு கூட தரிசனத்தோடு இணைஞ்சிருக்கிறவர்களா இருக்கணும். இவரும் எல்லாவற்றையும் வெளிப்படையா ஊழியத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் வெளிப்படையா இருக்கணும். அதான் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றையும் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாரு பாருங்க. ஊழியத்துக்கு வா, அது ரொம்ப கஷ்டம், அதை பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் நீ சகி, அதெல்லாம் பண்ணு, அப்படியே ஒரு பயமுறுத்திக்கிட்டே இல்லாம கர்த்தர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிற, ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்களாக்கி விட்டார். அதையும் நீ பாக்குற, அதையும் நீ என்ன பண்ற? அதான் நான் சொல்லுவேன்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்கக்கூடாது. கஷ்டம் தெரியணும். தெரிஞ்சிருக்கும் போதுதான் அந்த கஷ்டத்துல இருந்து கர்த்தர் எப்படி விடுதலையாக்குனாரு அப்படின்றதும் தெரியும். ஒரு நாள் நாம போயிடலாம், ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அந்த லெகசியை ஃபாலோ பண்ணுவாங்க. எங்க அப்பா, எங்க பெற்றோர் என் கடவுளை நம்பினாங்க. அது கடவுளை நம்பி அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் செஞ்சாங்க. இன்னைக்கு நான் அதை செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த பழக்கம் அப்பதான் வரும். இங்க அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் வெளிப்படையா சொல்லிட்டு எல்லாத்துலயும் கர்த்தர் நீங்களாக்கி விட்டார்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கைய, தைரியத்தை, விசுவாசத்தை இங்க ஏற்படுத்துறாரு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கொள்ளாதவர்களும் எத்திரர்களுமானவர்கள் மோசம் போக்குறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கீழுள்ளவர்கள் ஆவார்கள். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறது அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் போதும். அதாவது அடுத்தது அவருடைய பர்சனலான விஷயங்கள் போயிருது. இன்னும் நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், அதே 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இதுதான் கடைசியா அவர் எழுதின இது. அவர் கடைசி நாட்கள் எழுதுறாரு. அடுத்தது மரணத்தை சந்திக்க போகிற அந்த நேரத்துல எழுதுறாரு. அதாவது இந்த பிலிப்பு நிறுவனம் எழுதி சில வருடங்கள் கழிச்சுதான் இதெல்லாம் எழுதுறாரு. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னுடைய கூட இருக்கிறான். மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருப்பான். இப்ப இப்படியே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துறது மாத்திரமல்ல, ஊழியத்தை குறித்தான சரியான காரியங்களை கற்றுத்தராரு. நாம போயிருவோம், ஆனா இந்த ஊழியம் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா எல்லாரையும் வளர்த்து விட வேண்டியது ஒரு போதகனுடைய கடமையா இருக்கு. தேவனோட ராஜ்யம் கட்டப்படுவதற்கு வருகிற ஒவ்வொருத்தரையும் நம்ம வளர்க்கிறதுக்கான அவசியம் என்னன்னா, ஏன் கிறிஸ்தவம் 2000 வருடங்களுக்கு அப்புறமும் இன்னைக்கு நிலைச்சிருக்கு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு போட்ட ஃபவுண்டேஷன். அவங்க அடுத்த தலைமுறைய வளர்க்கணும்ன்ற, நம்மளை விட அதிகமா வளர்க்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு இருந்துச்சு. நாம வாழ்கிற இந்த காலகட்டத்துல நமக்கும் அது இருக்கணும். விசுவாசிங்க அந்த ஒரு நோக்கத்தை நிறைவேற்றணும். ஊழியத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறவர்களா இருக்கணும். அந்த லெகசியை ஃபாலோ பண்ணணும். அதே மனது இருக்கணும். ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரையும் வளர்க்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் காணக்கூடிய ஆசீர்வாதத்தினாலும் காணக்கூடாத ஆசீர்வாதங்கள்னாலும் எல்லா நிறைவுனாலும் எல்லா விதங்களிலும் அவர்கள் வளரணும்ன்ற ஆர்வம் இவங்களுக்கு இருக்கணும். எல்லாருக்குமா சேர்ந்து தேவனோட ராஜ்யம் கட்டப்படணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்கணும். இதுதான் உதாரணம்.
ஃபர்ஸ்ட் உதாரணம் இயேசு கிறிஸ்து காமிச்சிட்டாரு. தன்னை காமிச்சாரு, தீமோத்தேயுவை காமிக்கிறாரு. அடுத்து எப்பாப்ராத்துவ காமிக்கிறாரு. எப்பாப்ராத்துவ அடுத்த ஒரு உதாரணமா காமிச்சு, இது 2ஆம் அதிகாரத்த நிறைவு செய்றாரு. அப்ப இந்த இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன? தேவ ராஜ்யம் கட்டப்படணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க நிறைவாக்குங்க. உங்க ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ளுங்க. இங்க தேவ ராஜ்யம் கட்டப்படணும்ன்றதான் நம்முடைய ரட்சிப்புக்கான நோக்கமே. தேவ ராஜ்யம் கட்டப்படணும்ன்றது தான் மெயின் விஷனே அது. தரிசனமே நோக்கமே அதுதான். நம்ம செய்யணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கான காரணமே அதுதான். அதுக்கான நோக்கமே அதுதான். அதுவே செய்யலன்னா எப்படி? அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். நம்மளே எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.